ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி. கிட்டத்தட்ட 14 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் கீழே வந்தாச்சு. காலெல்லாம் நல்லா தான் இருக்கு, உங்களுக்கு ஒண்ணுமே ஆகல, சும்மா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நல்லா தான் இருக்காங்க. ஈசனே இந்த பிள்ளைய ஆம்பளையா மாத்தி மேல நடக்க வை தெரியும் அப்படி. ஹாய், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஈசா யோகாக்காண்டா வந்திருக்கோம். அண்ணா கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. வரும்போது அப்படியே காலெல்லாம் ரொம்ப பெயினோடு தான் வந்தாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அதுக்கு பக்கத்துலேயே இருக்க ஈசா யோகாவுக்கு தான் வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். என்ட்ரன்ஸ்லேருந்து காட்டலான்னு தான் நினச்சோம், பட் நாங்கள் காரில் வந்துட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு தெரியல. இங்கே பாருங்கள் 3 பேர் நிற்கிறாங்க. இதுதான் வந்து கார் பார்க்கிங் ஏரியா போல். ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து சும்மா வெட்ட வெளியாக தான் இருக்குது. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பாருங்கள் பக்காவாக நடந்துகிட்ருக்கு. அந்த லைட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பாருங்கள் எவ்வளோ பக்காவாக வந்து பண்ணியிருக்காங்கன்னு. கம்மிங் 8th வந்து சிவராத்திரியா, ஸோ அதுக்காண்டி எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே நடந்துகிட்ருக்கு. இதுதான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போக வந்த தேர். கரெக்டா? நம்ம எல்லாரும் வந்துட்டோம். நம்ம இதில் தான் இப்போ அங்கே போகிறோம். எங்கள் அண்ணன் 2 பேராலையும் நடக்க முடியல, பாவம். அவங்க 2 பேரும் கால் வலி. பட் நான் நடந்துடுவேன், இருந்தாலும் கார்லேயே போகலாம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ட்ரன்ஸில் இருந்து இந்த ஆதியோகி சிலைக்கு போகிறதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் கார் மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஒரு 2-3 கார்ஸ் அங்கே இருக்குது. ஸோ வந்து ஒரு ஆளுக்கு 10 ரூபா. நாங்கள் 4 பேர் போனோம். 40 ரூபா பட்ஜெட் போட்டு கொடுத்தாங்க. சாங் கேட்குது. எங்கள் அண்ணனை பாருங்க, ஒரு நிமிஷம் ஹாய் சொல்லுங்கள். நான் சிரித்த மாதிரி நான் கேட்காமலே இருந்துருக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு வியூஸ் எல்லாம் காட்டிட்டு வரேன், அப்படியே பாருங்கள். இந்த சிலையை பார்க்க தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இந்த தொடர்ச்சி மலை தான் இருக்குது. அந்த லாஸ்ட் எண்டில் தான் வந்து அண்ணா போயிட்டு வந்திருக்காங்க. அங்கேருந்து பார்த்தா இந்த சிலை தெரிஞ்சுதுன்னு அண்ணா சொன்னாங்க. எனக்கு தெரியல, ஏன்னா கேர்ள்ஸ் தான் அங்கே வந்து அலௌட் கிடையாதுல்ல, அதனால. ஸோ நம்ம ரொம்ப பக்கத்தில் போயிட்டோம். சிவராத்திரி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்காக தான் இந்த அரேஞ்ச்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. எனக்குமே வந்து பக்கத்தில் போய் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக இருக்கேன். ஏன்னா நேற்று வந்து நான் சிவன் தரிசனம் பண்ணவே இல்லை. நைட்டு போனனால அங்கே வந்து என்னால் பார்க்கவே முடியலை. அங்கே வந்து லாக் பண்ணியிருந்தாங்க கதவு. ஸோ நான் வந்துட்டேன். இப்போ காலையிலையுமே என்னால் போக முடியலை. பாருங்கள், எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே வந்து சிவராத்திரிக்காக தான். ஸோ நிறைய அதர் ஸ்டேட் இதெல்லாம் இங்கே வருவாங்க. அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வருவாங்களா, அதர் கண்ட்ரீஸ்லேருந்து கூட வருவாங்களாம். ஸோ நிறைய ஹாலிவுட் ஆக்டர்ஸ்லாம் கூட வருவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. பிரதமரே இங்கே தான் பார்க்கலாம். ஸோ எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ரொம்ப சூப்பராக நடந்துகிட்ருக்கு. அந்த மலையோட இதை சேர்த்து பார்க்கும்போது பாருங்களேன், அப்படியே ஒரிஜினாலிட்டியாக தெரியுது பாருங்க நம்மளுக்கு அந்த இடத்துல. அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் நைட் வியூவில் பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம கண்ணு முன்னாடி வந்து சிவன் நிற்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். இது லைட்டிங்ஸ்லாம் பார்த்தோன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ ஒரு நாள் நம்ம நைட்லேயும் வந்து பார்க்கலாம். ஏதோ கட்டிகிட்டு இருக்காங்க, ஸோ அதனால இப்படி இருக்குது. ஃபைனலாக நம்ம அந்த ஆதியோகி சிலைக்கிட்ட வந்துட்டோம். இது வந்து 112 அடி அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். இப்போ தான் முத தடவையாக நேரில் பார்க்குறேன். இவ்வளோ பக்கத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஈசா யோகா மையத்தில் இருக்க சிவன் சிலையை நம்ம ஏன் ஆதியோகி அப்படின்னு சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியுமா? சிவபெருமானை நம்மளுக்கு ஒரு கடவுளாக தெரியும். ஆனால் யோகாவை இந்த உலகத்துக்கு முதல்ல கொண்டு வந்தது சிவபெருமான் அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இருக்குது. அதனால் இந்த உலகத்திலேயே தோன்றிய முதல் யோகி யார்? சிவன். அப்படிங்கிறனால இந்த சிலையை வந்து ஆதி யோகி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையே இந்த இடத்துல வந்து அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்தோட முதல் நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோகாவை வந்து மேம்படுத்தணும், யோகாவை வந்து எல்லார் இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இந்த இடத்தோட முதல் நோக்கமாக சொல்கிறனால இங்கே இருக்கிற சிவன் சிலையை ஆதியோகி அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இந்த ஆதியோகி சிலைக்கு பக்கத்துலேயே ஒரு தியான மடம் இருக்குது நாங்கள் பார்த்தோம். அங்கே நிறைய பேர் உட்காந்து தியானம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நாங்கள் பக்கத்தில் போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, அங்கே வந்து ஆதியோகி அப்படின்னு குறிப்பிட்ற சிவன் வந்து
யோக முத்திரையில் வந்து அந்த யோகாவில் முத்திரை சொல்லுவாங்கள்ல, அந்த யோக முத்திரை அமைப்பில் வந்து உட்காந்துருக்க மாதிரி வந்து சிற்பங்கள் வந்து வடிவமைச்சு வச்சுருந்தாங்க. அங்கே நிறைய பேர் வந்து உட்காந்து தியானமும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் அதை அப்படியே பார்த்துட்டு எப்போதும் பண்ணுற மாதிரி அந்த சிலைக்கு பக்கத்தில் போயிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இந்த சிவராத்திரிக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளுமே வந்து ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருந்தது. அப்போ தான் வந்து அந்த ஸ்டேஜ் போட்டுட்ருக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். வாக்கு இது அப்படின்னா என்னென்ன அர்த்தம்? வே டு வாக் அண்ட் லிஃப்ட். 1200 கிலோமீட்டர் நடந்தே போகிறது, அப்படி இல்லைன்னா லிஃப்ட் கேட்டு போகிறது. ஓ. A few moments later. அரசு நிலையாடும் பப்ளிக் ரியாக்ஷன் ஒரு ரியாக்ஷன் இல்லை, சிம்பிளி வேஸ்ட். அதுக்கப்புறமா நாங்கள் தியானலிங்கம் வழிபடுறதுக்காக நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போ ஒருத்தர் எங்கள் அண்ணன் தான் வந்து இந்த மாட்டு வண்டி ஓனர் நினச்சிட்டு எங்கள் அண்ணன்ட்ட கொண்டாந்து காசை கொடுத்தாங்க. எங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அது ஏன்டா என்ன பார்த்து அந்த கேள்வி கேட்ட? இத்தனை பேர் இருக்காங்களே, கேட்கக்கூடாதா? இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம தியானலிங்கம் பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கோம். இங்கே நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இவ்வளோதான். அங்கே பாருங்கள், இந்த வியூ பேக் சைடு உள்ள வியூஸ் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த மவுண்டைன்ஸோட சேர்த்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம எதில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாட்டு வண்டியில் 2 குரங்கோட போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் நிறையா மாடு, இங்கே நிறையா மாடு, இங்கே பாருங்கள் சிவப்பு கலர் மாடு. அண்ணே அண்ணே ஹலோ சொல்லுங்க. ஹாய். ஏய், என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆதியோகி சிலையிலேருந்து நம்ம தியானலிங்கத்துக்கு போகிறதுக்கு வந்து மாட்டு வண்டி மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க. ஒரு 4-5 மாட்டு வண்டிக்கு மேலே இருந்தது. நம்மளும் ஒரு மாட்டு வண்டி பார்த்து ஏறியாச்சு. அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம போகும்போதே வந்து ஆதிலிங்கம் வந்து எப்போ வழிபடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து எந்த நாளில் வந்து சிறப்பு பூஜை நடக்கும், அங்கே வந்து என்னென்னலாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து போர்டு வச்சுருந்தாங்க. அதையுமே பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அங்கே போகிற வழியிலே பார்க்கும்போது 2-3 நர்சரி மாதிரி இருந்தது. அங்கேயே வந்து செடிகள் எல்லாம் பராமரித்து அதுக்கு தேவையான தண்ணி பாசனம் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருந்தது. இடமே வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது. இன்னொன்று முக்கியமாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, அங்கே நம்ம போகும்போது அங்கே மீட் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அந்த ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே நம்மளும் வந்து மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், அங்கே இருக்கவங்கள பார்த்து நம்மளும் ஸ்மைல் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே அந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த வைப் ஆட்டோமேட்டிக்காக வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த பிளேஸுக்கு போன உடனேயே வந்து அந்த ஒரு அமைதியான நிலை, மனசுக்கு ரொம்ப அமைதியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆனிச்சு பர்சனலாக. உங்களுக்குமே கண்டிப்பாக வந்து அங்கே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் தாட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் ஒரு நாளாச்சும் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயங்க, நமக்கு தேவையானது சோறு தான் முக்கியம். அங்கே ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கடையே இல்லாத மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து இந்த சைடு வரும்போது தான் வந்து நிறையா கடை இருக்கிறத நாங்கள் பார்த்தோம். நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. நம்ம தியானலிங்கமுக்கு போகிற என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா வந்து நம்ம அந்த மடத்துக்கு போகும்போது நம்ம மொபைல் ஃபோன்ஸ்லாம் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபோன்ஸ் வைக்கிற மாதிரி ஒரு லாக்கர் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. அங்கே ஃபோன்ஸை கொடுத்துட்டு நாங்கள் உள்ளுக்கு போனோம். முடிச்சுட்டு வந்த உடனே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து ஆப்போசிட்டில் இருக்க ஒரு கடைக்குள்ளே போயாச்சு. அங்கே போயிட்டு வந்து எனக்கு ஒரு ஃப்ரூட் சாலட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து லாஸ்ட்டில் வந்து எப்படி வந்துச்சுன்னா ரொம்ப சொதப்பலாக தான் வந்தது. நான் ஆர்டர் பண்ணது வந்து கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் எனக்கு வெறும் ஃப்ரூட் கட் பண்ணி அப்படியே வச்சுருந்தாங்க. அப்புறம் அண்ணா ஆர்டர் பண்ண காஃபி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக வந்து சாம்பார் வடை ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னாங்க. வந்தாச்சு, சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. அப்புறம் என்னங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சு. ஃபைனலி வெள்ளையங்கிரி பயணம் முடிவுக்கு வந்தாச்சு.